இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் இதே முரளி தாண்டா. I think he's very underrated. He's a good performer. அவர் போடுற எஃபர்ட் அண்ட் டெடிகேஷன் வந்து அவரை வந்து டக்குன்னு பார்த்தா தெரியவே தெரியாது. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாஸின் சூப்பர் சண்டே சேல். ஏதாச்சும் டைரக்டர் கிட்ட கேட்டீங்க, ஏன் நீங்க என்ன சூஸ் பண்ணீங்க இந்த கேரக்டருக்கு? எந்த நிறையவாட்டி கேட்டிருக்கேன். நீங்க பாய்ஸ் கிட்ட ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிலீவபிளா இருக்கும் அண்ட் பாய்ஸ்க்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கும் அந்த ஜோன்ல. எனக்கு வந்து அது ரொம்ப புதுசு எனக்கும் அபியாக்காகும். ஓகே, என்னோட க்ளோசஸ்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதர்வா தான் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த படம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னதுமே நீ எப்படியாவது இந்த படத்தை நீ பண்ணியே ஆகணும் எனக்கு கட்டாயப்பட்டி. வாட்ஸ் யுவர் ட்ரீம் ரோல்? இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும், ஒரு கில் பில் ஸ்டைல்ல. லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? லவ். Who should make the first move? யார் வேணா பண்ணலாம். Funny partner or romantic partner? ரெண்டும். ஹாய் பிரீத்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். Before we start, I want to wish you an advance happy birthday. Oh, it's your birthday month. Yes, how sweet. Thank you. And birthday monthல ஒரு ஸ்பெஷலான படம் இதே முரளி. I think it will be very close to your heart. Yes. So about இதே முரளி எப்படி வந்திருக்கு and about your role? என்னோட சாங் வந்து ப்ளோ அப் ஆனதுக்கு அப்புறமா நான் சைன் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதே முரளி. என்ன சொல்றது, படத்தை பத்தி சொல்லணும்னா இது ரொம்ப ஒரு ஸ்வீட்டான, இது வந்து ஒரு ஃபீல் குட் படம். நம்ம லைஃப்ல கோ த்ரூ எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். ஐ திங்க் நம்ம எல்லாரும் நம்மளே யாராவது ஒரு கேரக்டர்ல கண்டிப்பா பார்ப்போம். அண்ட் எல்லா கேரக்டரோட ஷேட்ஸுமே நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்க மாதிரி இருக்கும். படம் வந்து லைஃப் பத்தி, லவ் பத்தி, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பத்தி, ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி, நம்மக்குள்ள என்ன இருக்குன்றது பத்தி. ஸோ யா, கண்டிப்பா அது எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட்டபிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ரோல் வந்து என்னோட ரோல்லையுமே ஒரு குட்டி ட்விஸ்ட் இருக்கு. அது நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். எனக்கு கதை நரேட் பண்ணும் போது இந்த ட்விஸ்ட் அப்படின்னு நான் கேட்டப்போ கண்டிப்பா கிளாப்ஸ் வரும் தியேட்டர்ல அப்படின்னு சொன்னாரு ஆகாஷ். சோ அது நம்ம நம்புறோம். மத்தபடி ஒரு ரொம்ப டிபிக்கல் ஒரு ஹீரோயின். அந்த பொண்ணு வந்து ஜஸ்ட் லைக் நம்ம அதர்வா சார் வந்து அவர் வளர்றதோட ஃபுல் ஜேர்னி பாக்குறோம். அந்த மாதிரி என்னோட கேரக்டருமே வந்து சின்ன வயசுல இருந்து த்ரூ அவுட் தி ஃபிலிம் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஐ திங்க் ஸ்டார் வந்து உங்களோட முதல் தமிழ் படமா இருந்தது. ஐ மீன் ஸ்டார் அண்ட் இதே முரளி சம்மர் கொஞ்சம் க்ளோஸரா கொண்டு வர முடியுமா? அந்த ரோல் என்னோட ரோலை வந்து கொஞ்சம் க்ளோஸரா கொண்டு வரல. ஏன்னா ஸ்டார்ல வந்து ஒரு காலேஜ் பொண்ணு. ஸ்டார்ல வந்து நான் காலேஜ்ல எப்படி இருந்தேனோ அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலி. ஆமா, கொஞ்சம் அந்த ஒரு கொஞ்சம் ஒரு டயரிங்கான ஒரு பொண்ணு அந்த மாதிரி இருந்துச்சு. அட் தி சேம் டைம் ரொம்ப உண்மையா இருப்பா. பட் தட்ஸ் ரியலி யூ. யா ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கு எப்படின்னா அவளோட அந்த பபிள், அவளோட உலகம் அதுதான் அவளுக்கு தெரியும். அதுல எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, நான் இப்படிதான் இருப்பேன். அந்த என்ன சொல்றது, அவளுக்கு ஒண்ணு வேணும்னா அவளால அதை பேசி சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு பொண்ணு. பட் அட் த சேம் டைம் லவ்னு வந்துட்டா வரைக்கும் புஷ் பண்ணி எவ்வளோக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்து விழுந்து லவ் பண்ற மாதிரி தான் அந்த பொண்ணு. அது வரைக்கும் கஷ்டம், அது வரைக்கும் அந்த பொண்ணை மடக்கிறது கஷ்டம். ஆனா அதுக்கப்புறம் இப்படிதான் அவ லவ் பண்ணுவா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இதே முரளியில வந்து ஸ்கூல் தானே, ஸ்கூல் அப்போ ரொம்ப ஒரு நைவா ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அந்த இன்னசென்ஸ் தான் என்னோட ரோல்ல. ஆனா அவ வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, படிப்ஸ். ஸோ சயின்டிஸ்டா ஆகுற மாதிரி ஒரு ரோல். ஸோ இவென்ச்சுவலி ஒரு கான்ஃபிடென்ட், நீங்க பாத்திருப்பீங்க யூஎஸ்ல இருக்கு என்னோட போர்ஷன்ஸ். சோ இங்க இருந்து படிச்சு வெளியூர் போறேன்னா அவளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல. அண்ட் அவ லவ்வுமே அதே மாதிரிதான் இருக்கும். சோ ரொம்ப ரிவீல் பண்ணாம ஏதோ சுத்தி வளைச்சு சொல்லிருக்கேன். இதே சுத்தி வளைச்சா? ஆமா, புரிஞ்சது. நைஸ் நைஸ். ஸ்கூல்ல எப்படி நீங்க லைக் ஐ மீன் ஸ்டார்ல உங்களோட கேரக்டர் வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இந்த கேரக்டர் ஸ்கூல் லைஃபோட கனெக்ட் பண்ண முடியுமா? என்னோட பர்சனல் ஸ்கூல் லைஃப் சொல்றீங்களா?
கேர்ள்ஸ் ஸ்கூல் மட்டும் சொல்லிடாதீங்க. இல்ல 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 ஆ. சிச்சி இல்ல 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 இந்த கேரக்டர் இது வந்து கொஞ்சம் படிப்ஸ் இந்த பொண்ணு. ஆ, நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். அப்படியா? படிக்க படிப்பு இல்லாமலே NET-ல எங்க படிச்சீங்களா? கனெக்ட் பண்ணோம்னா படிப்பு பிடிக்கும், ம். படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஒரு பேஷனட்டா ஒரு இன்ட்ரெஸ்டோட அந்த பொண்ணு அந்த Okay. ஸ்பேஸ் ம். அந்த மாதிரி இருந்தாதான் பண்ண ம். முடியும். நாசா போயோ இல்ல எங்க சயின்டிஸ்டா இருந்து எனக்கு பிடிச்சதுனால மட்டும்தான் நான் படிச்சேன். யாருமே வந்து Okay. மார்க் வாங்கணும் அப்படின்னு நான் ம். சொல்லல. ஸோ பிடிச்சி படிக்கிறது மட்டும் இருக்கு. ஆனா வந்து அந்த ஒரு டிபிக்கல் படிப்ஸ்னா ஒரு ஃப்ரண்ட் பெஞ்ச் கொஞ்சம் பயந்து சுபாகும் அந்த மாதிரி. நான் அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்ல. நான் சுத்தமா அந்த மாதிரி இல்ல. ஸோ அங்க ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு. ஆமா. நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் கன்சிஸ்டண்டா உங்களோட படங்கள்ல ஒவ்வொரு கேரக்டரும் இட்ஸ் வெரி யூனிக். அதாவது பிரீத்தி பண்ணா அந்த கேரக்டர் வந்து ஓகே ஒரு மாதிரி ஹைலைட்டிவா தெரியுது. அது வந்து நீங்க இன்டென்ஷனலா ஓகே நான் இந்த ஸ்கிரிப்ட்ல ஐ வாண்ட் திஸ் அப்படின்றது நீங்க பாக்குறது உண்டா ஆர் எதர்ச்சியா அப்படி நடக்குதா? ரெண்டுமே தான். எனக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ம். அதுவும் நான் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு வேற மாதிரி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா நான் ஒரு ஆக்டரா பார்க்க மாட்டேன். ம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரியுது வந்து இந்த படத்தோட அந்த ஃபீல், ம். ரைட்டிங்கோ டைரக்ஷனோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகே. ஸோ எனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ம். அந்த மாதிரி எனக்கு எதுவும் வந்துச்சுன்னா ம். அதுல வந்து எனக்கு என்னன்னா அந்த கதை எனக்கு ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகணும். ம். அந்த அப்பதான் என்னால வந்து இது பீப்புளுக்கும் ரெசனேட் ஆகும்னு என்னால நம்ப முடியும். ம். அதுக்கு அடுத்து வந்து என்னோட கேரக்டருக்குமே ஒரு நல்ல ஒரு அந்த கதைக்கு வந்து ஒரு ஹார்ட் ஆட் பண்ற மாதிரியான ஒரு ரோல் இருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்சிரும். ஓகே. அது மட்டும் தான். அது ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் எனக்கு அது பீப்புளோடய கனெக்ட் ஆகிற மாதிரி அது அமையுது. அதை வந்து நான் முன்னாடியே டிசைட் பண்ணல. அது வந்து எனக்கு எப்பவுமே என்ன தோணும்னா என்னால ஜட்ஜே பண்ண முடியலன்னு தோணும் எனக்கு. பட் ஐ திங்க் நான் ரொம்ப லக்கியா இருந்திருக்கேன். ஆமா. அண்ட் பேரிங் அப் வித் அதர்வா அஃப்கோர்ஸ் உங்களோட காலேஜ் டேஸ் ஐ மீன் அவர் அப்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் அந்த காலேஜ் கிரஷ் இருந்தது அதர்வா மேல? ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஐ திங்க் என்னோட க்ளோசஸ்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதர்வா தான் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த படம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னதுமே நீ எப்படியாவது இந்த படத்தை நீ பண்ணியே ஆகணும் என்னை கட்டாயப்படுத்தி. ஸோ அதர்வாக்கு ரொம்ப கேர்ள்ஸ் உங்களுக்கு தான் தெரியுமா, எங்க போனாலும் அந்த கேர்ள்ஸ் அப்படி கத்துறாங்க. எங்கேயுமே கேட்டதே கிடையாது. பட் வெரி நைஸ் டு நோ. ஐ திங்க் அந்த பானால இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு சார்ம் ஐ திங்க் சார்ம் இருக்கு. ஆமா ஆமா. ஐ திங்க் இஸ் வெரி அண்டர்ரேட்டட் பிகாஸ் ஹீஸ் அ குட் பெர்ஃபார்மர். நான் அதான் இன்னொரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன், அவர் போடுற எஃபர்ட் அண்ட் டெடிகேஷன் வந்து அவரை வந்து டக்குன்னு பார்த்தா தெரியவே தெரியாது. இப்போ நாங்களே பிஹைண்ட் த சீன்ஸ் பழகுறோம்ல, லைக் பேசிக்கும் போதெல்லாம் அவரு இவ்வளோ எஃபர்ட் வந்து வீட்டுக்கு போயோ இல்ல மென்டலி அவ்வளோ எஃபர்ட் போடுறாருன்றது வந்து தெரியவே தெரியாது. அவ்வளோ கேஷுவலா இருப்பாரு அப்படியே. பட் நான் பார்த்திருக்கேன் பிகாஸ் இந்த படத்துக்கு என்னென்ன மாதிரி எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு, என்னென்ன மாதிரிலாம் அவர் வந்து கேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு இப்பதான் புரியுது ஏன் வந்து ஹவு ஹி இஸ் ஏபிள் டு பெர்ஃபார்ம் லைக் திஸ் அப்படின்னு எனக்கு தோணும். ஐ திங்க் அது ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் யூ ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் டு வொர்க் வித் மெனி டாப் பீப்புள்ஸ் லைக் இப்போ கண்ணப்பா படமா இருக்கட்டும் இல்லை பிளாஸ்டா இருக்கட்டும் ஆல் அதர் ஃபிலிம்ஸ். ஒரு மாதிரி எல்லாமே முக்கியமான நபர்களோட இருக்கிறப்போ அந்த ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும்ல, பயங்கரமா இருக்கும். எனக்கு அதுவும் எனக்குன்னு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே அவ்வளோ ஒரு அவங்க அந்த ப்ராசஸ்க்கு தன்னையே கொடுத்து டெடிகேட்டடா சரண்டர் பண்ணி பண்றாங்க. அண்ட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும், இது எப்படி பண்ணீங்க அதை எப்படி பண்ணீங்க, உங்களுக்கு இது எப்படி இருக்கும் அதை நீங்க இன்டர்வியூ பண்ற மாதிரி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். எல்லாம் என்ன சுத்தி இருக்க ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் பத்தி பேசுறதுக்கு. ஸோ ஐ திங்க் ஐம் வெரி லக்கி. என் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே அதுவும் ரொம்ப ஜெனுவினான பீப்புளோட தான் நான் ஒர்க் பண்றேன். ஓகே ஓகே. ரீசன்ட் ஹிட் பிளாஸ்ட், நம்ம அதை பத்தி பேசாம இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல லவ் புல் ஆஃப் பண்றதோ இல்லை எமோஷன்ஸ் புல் ஆஃப் பண்றதோ இட்ஸ் ஓகே, பட் ஸ்டன்ட்ஸ் புல் ஆஃப் பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் இட்ஸ் வெரி சேலஞ்சிங் ஒன். ஹவ் யூ கன்வின்ஸ் வித் பிளாஸ்ட் நான் பண்ணணும் அப்படின்றது? எனக்கு வந்து ஆக்சுவலி படத்தோட ஒர்க்கிங் டைட்டில் வந்து ஆல்ஃபா. ஆல்ஃபானா அதாவது டெசிஷன் மேக்கர் தானே நம்ம ஆல்ஃபான்னு சொல்லுவோம். இது எப்படின்னா யூஸ்வலி அந்த மேன் ஆஃப் த ஃபேமிலி அப்பா ரோல் அவங்க தான் வந்து அந்த டெசிஷன் எடுப்பாங்க. ஏன்னா எனக்கு அது ரொம்ப முக்கியம் தோணும். எனக்கு ஒரு கேர்ளை வந்து அந்த மாதிரி எஸ்பெஷலி படத்துல காமிச்ச மாதிரி வளர்க்குறது வந்து எனக்கு எப்பவுமே எனக்கு இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் ஆஃப் வளர்ப்பு அப்படின்னு எனக்கு தோணும்.
அது இந்த படத்துல இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே. ஸோ அந்த ஆல்ஃபா என்னோட இன்ட்ரெஸ்ட் சீன் முடிஞ்சோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. அந்த நரேஷன் கேட்கும் போது இந்த இந்த படம் நம்ம கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு அப்பதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அப்பதான் டிசைட் பண்ணேன். ஓகே. மற்றபடி எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி என்னோட ஆக்ஷனை வந்து கன்வின்சிங்கா பண்ணலன்னா இந்த படம் ஒரு மாதிரி சில இடத்துல வந்து சிரிச்சிருப்பாங்க கொஞ்சம். ஆனா அதை பண்ணது வந்து என்னோட எஃபர்ட்டு, எல்லாரும் சேர்ந்து அது வந்து ஸ்பெசிஃபிக்கா அதை அதுல ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்க பாய்ஸ் கிட்ட ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிலீவபிளா இருக்கும். அண்ட் பாய்ஸ் கொஞ்சம் பழக்கம் இருக்கும் அந்த ஜோன்ல. எனக்கு வந்து அது ரொம்ப புதுசு, எனக்கும் அபி அக்காக்கும். ஓகே. ஸோ அதை வந்து கன்வின்சிங்காக கரெக்டாக பண்ணணுன்ற எஃபர்ட்டை வந்து நாங்கள் எல்லாரும் கலெக்டிவாக எடுத்தோம். அதை எல்லா டேக்கையும் பார்க்குறதா இருக்கட்டும், ரீடேக் போகிறதா இருக்கட்டும், ஸ்டாண்ட் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், இன்னும் பெட்டராக பண்ணணுன்ற அந்த மோட்டிவாக இருக்கட்டும். ஈவன் அர்ஜுன் சார் கூட வந்து சொல்லுவார், இவங்க இதை விட நல்லா பண்ணுவாங்க, இன்னொரு டேக் போங்க அப்படின்னு. ஸோ அந்த எஃபர்ட் வந்து ஒரு கலெக்டிவ். அந்த விஷயம் உங்க மேல அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அர்ஜுன் சார்க்கா அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஃபர்ஸ்ட் இல்ல அவர் வந்து என்ன பார்க்கும் போதே நீங்க இவ்வளோ ஒரு கிரேஸ்ஃபுல்லா லைக் ரொம்ப ஃப்ரெஜைலா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் அதுதான் அந்த படத்தோட சக்சஸ்ன்னு நினைக்கிறேன். அது படத்தோட லைன் இல்ல. அதாவது இவ பாக்குறதுக்கு ரொம்ப நார்மலான ஒரு பொண்ணு மாதிரி இருக்கா. இவகிட்ட ஒரு ஹீரோயின் மாதிரியோ இல்ல இவகிட்ட அந்த ஒரு பிரசன்ஸே இல்ல. திரும்பி இன்னொரு வாட்டி திரும்பி பாக்குற மாதிரி கூட இருக்க மாட்டா. ஆனா அவளுக்குள்ள அவ்வளோ இருக்கு. அது வந்து அதை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். இது வந்து எனக்கு என்னமோ எல்லா கேர்ள்ஸ்க்குமே இது உண்மைன்னு தான் எனக்கு தோணும். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி பொண்ணுங்களை பார்த்தா அவங்க லுக்ஸை வச்சு ஓகே இப்படி அப்படின்னு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் டக்குன்னு. அதுக்கு மேல அந்த பொண்ணுகிட்ட நிறைய இருக்குன்ற அசம்ஷன் டக்குன்னு வராது நிறைய பேருக்கு. பட் அதுதானே இந்த படத்தோட ஒரு லைன் ஆல்சோ. டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. எஸ்பெஷலி அந்த ஒரு பொண்ணுக்கு நம்ம எப்பவுமே வச்சிருக்க நார்ம்ஸ் பிரேக் பண்றது. ஸோ எப்பயாவது ரொம்ப ஈஸியான ஹார்ட் வைஸ் நான் ஒரு ஜென்சி கிட் தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை வந்தா கண்டிப்பா நம்ம பண்ணணும் தான் எனக்கு தோணுச்சு. எப்பயாச்சும் டைரக்டர் கிட்ட கேட்டீங்களா, ஏன் நீங்க என்ன சூஸ் பண்ணுங்க இந்த கேரக்டருக்கு? நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். இல்லை ஏன் சார் ஏன் எனக்கு ஆடிஷன் பண்ணல அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலி நான் முன்னாடியே எனக்கு ஆக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஆனா அப்போ நான் சரியா பண்ணல. அதுக்கப்புறம் அதே ப்ராஜெக்ட்ல நான் கத்துக்கிட்டேன். ஆனா அதை ஃபுல்லா எடிட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ எனக்கு அப்போ ஆனா அந்த எடிட்டை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஆக்ஷன் பயங்கரமா வந்திருக்கு, நீங்க வந்து கண்டிப்பா ஆக்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. சம்மந்தமே இல்லாம நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. எனக்கு அங்கேயே ஒரு க்ரோத் இருந்துச்சு. ஆனா அது வரல எங்கேயுமே. ஸோ எனக்கு எப்பவுமே தோணும், ஒரு நல்ல ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் வரும்போது, ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் வரும்போது நம்ம கத்துக்கிட்டு அதை ஃபுல்லா இறக்கிடணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் எனக்குமே அந்த மாதிரி அமைஞ்சு ஒரு அழகான ஒரு செம்ம கதை. எனக்கு எப்பவுமே பண்ணணும்னு இருந்துச்சு ஆக்ஷன். எனக்கு வரும்னு எனக்கு தெரியும். பக்கெட் லிஸ்ட்ல அப்போ ஒரு டிக் விழுந்துச்சு. ஆமா ஆமா, இன்னும் நிறைய இருக்கு. அப்படியா? நிறைய இருக்கு. வாட்ஸ் யுவர் ட்ரீம் ரோல்? இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு சம்திங் நிறைய இருக்கு. பட் இப்போ இன் லைட் ஆஃப் பிளாஸ்ட் டூயிங் சோ வெல், ஐ திங்க் இதுதான் சொன்னேன், எல்லாரும் என்ன ரொம்ப உசுப்பேத்தி விட்டு ஒரு கில்பில் ஸ்டைல்ல ஒரு நல்ல வெல் ரிட்டன் ஒரு ஆக்ஷன் படம் இருந்தா தமிழின் உமா தார்மன் ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும் எனக்கு. இன்னைக்கு காலையில கூட ஒரு ஃபேன் மேட் போஸ்டர் பார்த்தேன், பாகி போஸ்டர் ஒன்று வித் யூ அண்ட் டைகர் ஷெராஃப் ஒரு போஸ்டர் நான் பார்த்தேன். ஃபேன் மேட் போஸ்டர். I've seen something. பாகி ஃபோர்ல நடிகராக போல இருக்குது, நமக்கு தெரியல. இல்ல I think I've seen some post. Okay, we'll just quickly do a rapid fire and before ending the session. It's morely relating to relationship, but it will be very rapid fire way. So நீங்க தான் வந்து டக்கு டக்குன்னு போணும். ரெடியா? Okay. Love marriage or arranged marriage? Love marriage. Okay. Love at first sight, fact or fiction? Fiction. Okay. Who should make the first move? யார் வேணா பண்ணலாம். Okay. What's the biggest green flag in a partner? இது நான் சொல்லியிருக்கேன் ஒரு இன்டர்வியூல. Empathy. Somebody who's empathetic. Okay. Biggest relationship red flag? Red flag, I think தன்னோட எமோஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ண தெரியாம இருக்கிறது. Okay. நம்மளே நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறது. அது அப்படி பீப்பிள்ஸ் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். புரியுது. ஃபன்னி பார்ட்னர் ஆர் ரொமான்டிக் பார்ட்னர்? என்ன இப்படி கேட்டீங்க? ரெண்டுமே இருக்கணும். ஓகே. எனக்கு ஃபன்னி ரொம்ப முக்கியம். ஆமா. ஓகே. கோஸ்டிங் ஆர் கெட்டிங் கோஸ்டட், which is worse? Getting ghosted is worse. Okay.
ஆமா நம்மளே நம்மள அதை டவுட் பண்ண வச்சிரும். ஓகே. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கேன் இட் ஒர்க்? எஸ். இப்போ இந்த பீரியட்லயும் இந்த it will work. இப்போ work ஆகும். ஓகே. நான் வந்து ஒரு ஹோப்ஃபுல்லான ஆளு actually. அப்படியா? ஆமா அதுக்கு தான் எல்லாத்துக்கும் எஸ் சொல்றேன். ஓகே. ஷேரிங் பாஸ்வேர்ட்ஸ் எஸ் ஆர் நோ? ஒரு யதார்த்தமா பண்ணா ஓகே. அது ஆனா கண்டிப்பா பண்ணணும்னா அதுல ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஓகே. ட்ரஸ்ட் இல்லன்னு அர்த்தம். ஓகே. Should couples post each other on social media? நாட் நெசசரி. வேணும்னா பண்ணிக்கலாம். Okay. One word to describe today's dating culture. மெஸ்ஸி. Messy. Okay. One relationship advice you would give to your younger self. வெளியில குடுக்குற அளவுக்கு நான் எனக்கும் கொடுத்துக்கணும். Okay. அந்த மாதிரி சொல்லலாம். so என்ன கொடுக்குறீங்களோ the same. அது அந்த லவ் நான் எனக்கும் கொடுத்துக்கணும். ஓகே. இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சது. ஸோ ஃபைனலி இதே முரளி இட்ஸ் கோனா பி ஒரு எமோஷ்னலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசக்கூடிய ஒரு லவ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டத்தில் சீங் அ லாட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ், லாட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஃபெயிலிங், நிறைய ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து ஸ்ட்ராங் ஆகுது, மல்டிப்ளை இருந்தாலும் இதே முரளி என்ன ஒரு பெரிய டேக் அவேவை ஆடியன்ஸ் கொடுக்க போகுது? ஐ திங்க் பேர்லேயே இருக்கு அது. நமக்கு லைஃப்ல இருக்க ஒரே விஷயம் வந்து நம்ம என்ன ஃபீல் பண்றோன்றது. அது அங்கதான் நம்ம வாழ்க்கையே வாழ்றோம். அதை வந்து நமக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்றதுல தான் we feel seen. ஓகே, அவங்களும் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அதை பண்ணணும், அதை தைரியமா பண்ணணும். ஓகே. ஆமா, படம் வந்ததுக்கு அப்புறம் ஒன் சைடு லவ்ன்றது குறையும் நான் நம்புறேன். எஸ். ஐ திங்க் இல்ல அது ஒன் சைடு லவ்மே ஒரு அழகான விஷயம் தானே. ஏன்னா எல்லா லவ்வும் ஒன் சைடா தானே ஆரம்பிக்கும் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தானே அது வந்து அவங்களும் ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு அழகான ஃபேஸ் தான். ஆனா நீங்க சொல்றப்ப நான் அதை யோசிக்கிறேன். அந்த ஒன் சைடு லவ்ன்ற ஃபேஸ் வந்து நிறைய அழகான மூமெண்ட்ஸை வச்சிருக்கோம். ஆமா. பட் வேற அது இந்த டபுள் சைடா போறப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா நம்ம திடீர்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி அவங்க நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்களான்னு தெரியாம நம்ம அவங்கள நேசிக்கிறது வந்து ஒரு அன்கண்டிஷனலான லவ் தானே. ஏன்னா I think we should do that to everyone. எல்லாருக்குமே அந்த unconditional love நம்ம கண்டிப்பா அதேதான். Yes. Thank you so much Preeti for the wonderful time. Had a great time and கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் அமைய போகுது. And 2026 we have great lineups. பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And finally once again advance happy birthday. Thank you so much. Thank you so much. Thank you. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே சேல்.